இந்த ரிசர்ச் ஃபைண்டிங் வந்து இவங்க சைனாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1000 பீப்புளை வந்து எடுத்து ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸு ஸ்பெசிஃபிக்காக மாம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 1000 அம்மாமார் 1000 மாம்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க கூட லைக் ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருக்கிற அம்மாமாராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபோன்னால் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஃபோன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான், அதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல வரல. ஃபோன் யூசேஜ், ஸோ நம்ம எவ்வளோ அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பார்க்குறோம். ஸோ ஃபோன் அடிக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபோன் அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற மாம்ஸோட பசங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிச்சிருக்காங்க. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன பார்த்துருந்தாங்கன்னா, ஸோ முக்கியமாக கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. அதாவது பெண் குழந்தைங்களோட ஆண் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1000 பேர் அவங்க அனலைஸ் பண்ணதில். ஸோ இந்த 1000 பேர் அவங்க வந்து வேறு பேராமீட்டர்லையும் பார்த்துருக்காங்க. லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்க வீட்டில் உள்ள கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு குழந்தையா 2 குழந்தையா, அப்படி நிறைய பேராமீட்டர்ஸ் பார்த்ததுல முக்கியமாக அவங்க அப்சர்வ் பண்ணது என்னன்னா பசங்களுக்கு இது அதிகமாக பாதிப்பு உண்டாகுது. என்ன மாதிரி பாதிப்புனா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் பற்றி நிறைய நாங்கள் அடுத்து எங்கள் சீரீஸில் சொல்லலாம்னு இருக்கோம்.